அனைவருக்கும் வணக்கம். சமயபுரம் மாரியம்மன் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அநீதிகளையும் தீமைகளையும் அளித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விலகும் இந்த கோவில் காவிரியின் வடக்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கக்கூடியதாகும். இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தை இடமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவையின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டார். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டார். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் அம்மனுடைய திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்தமையினால அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க. வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இளப்பாரி இருக்காங்க. அவர்கள் இளப்பாரிய அந்த இடம்தான் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதன் நினைவாகவே இப்பொழுதுமே இந்த திருக்கோவில் திருவிழாக்களில் 8ஆம் நாளில் அம்மன் ஓர் இரவு ஓய்வு பெற்றுக்கொள்வது நடைபெற்று வரும். இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் தங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. மேலுமே கண்ணூர் மாரியம்மன் என்று திருப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதிக பக்திக்கு மயங்கி கால சங்கார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையின் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறுமே அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது. காலை 7:30 மணிக்கு மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து வேறுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினுமே மற்ற கோவிலை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறாங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மெதுகு போடப்பட்டது போல புதுமையான ஒன்றாக இருக்கு. தங்க ஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கரங்களிலுமே இடதுபுறம் கபாலம் மணி வில் பாசம் வலதுபுறமாக கத்தி சூலம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் புரியறதாக சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவையை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என்றழைக்கப்படுது. திருக்கோவிலா வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் இருந்து சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாகி தீர்த்தம், திருக்கோவிலின் வடக்கே உள்ள வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தம் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. தைப்பூச விழா, பூச்செறிதல், சித்திரை பெருவிழா, புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுது. 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மன் சீர்பெறுதல் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சிறுதல். மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன்னுடைய கோபம் அடங்கவும். அது மட்டும் இல்லாமல் இங்கு பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாக மாரியம்மன் என்று பெயர் கொண்டு காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்துமே அம்மன் துள்ளு மாவு போன்றவற்றை சாப்பிடுவது வழக்கமாக இருக்குது. இங்கு மாரியம்மனுக்கு பூத்தட்டுக்கள் பூக்கூடைகளை ஏந்தி ஊர்வலமாக வந்து இது காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றம், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை வரை பெருந்தேரோட்டமும் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்து சிவபெருமானிடம் அழைத்தல், காத்தல், அருள்பாலித்தல், மறைத்தல் போன்ற 5 சக்திகளையுமே 5 தொழில்களையுமே சித்திரை பெருவிழாவின் அம்மன் அருள்பாலித்து வருவது இந்த கோவிலின் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சமயமுறை மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தைப்பூச திருவிழா, பூச்செறிதல், சித்திரை பெருவிழா, புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான விழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறும். 10ஆம் நாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர்க்கும், தன்னுடைய கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபினியாக மாரியம்மன் என்று பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தராங்க. அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் 28 நாட்களுமே நெய்வேத்தியம் கிடையாது. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்பு சாறு, துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும். பூச்செறிதல் விழாவில் நடைபெறக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இங்கு பூத்தட்டுக்களையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாற்றி வழிபாடு செய்கிறாங்க. பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழாக்கான கொடியேற்றமும் நடைபெறும். சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்தேர் திருவிழா தேரோட்டம் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் இருந்து சர்வ சக்திகளை பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்பாலித்தல், மறைத்தல் போன்ற 5 தொழில்களையுமே சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிவித்து வருவது இந்த திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் தனி சிறப்பு. சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் மற்றும் தை முதல் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறக்கூடியதாகும். இந்த நாட்களில் மற்ற மாநிலத்தில் இருந்துமே பல்வேறு பகுதிகளிலும் இருந்துமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்வடம் பிடித்து செல்வாங்க. மேலும் அலகு குத்தி கொண்டு பால் குடம் எடுத்து அக்னி சட்டி ஏந்தி அம்மனை வழிபடுவாங்க. வைகாசி மாதம் 17ஆம் நாட்கள் பஞ்சபிரகார திருவிழா நடைபெறக்கூடியதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த நாளில் அம்பாள் தீர்த்தவாரை கண்டர் ரிஷப வாகனத்தில் காட்சி தருவதாகவும் பக்தர்களுக்கு ஊர்வலமாக செல்வதாகவும் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் யானை, தங்கம், சிம்மம், காமதேனு, ரிஷபம் ஆகிய வாகனங்களில் அம்மன் திருவீதி உலா வருவது நடைபெறும். புரட்டாசி நவராத்திரியில் மாகல்ய அமாவாசை நாட்களில் கார்த்திகை தீபத்தில் நடைபெறும் திருவிழா மார்கழி மாத அமாவாசையில் நடைபெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.